வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமாக சாம்பார் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 250 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். ஐம்பது கிராம் துவரம்பருப்பை 1 கப் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், இதை வாணலியில் ஊற்றிடலாம். குக்கர் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அளவான தீயில் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெல்லத்தையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த புளி இல்லாத தக்காளி சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.